இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த இடத்தை என் தங்கச்சி நாச்சியா பேர்ல வாங்கி வீடு கட்டி நீங்க 2 பேரும் குடி வாங்க. சந்தோஷமா இத சுத்தி 3 பக்கமா இருக்கிற என் நிலத்தையும் உங்களுக்கே விட்டு கொடுக்கறையா. டேய், யாரும் விட்ட இடத்தை யாரா விட்டு கொடுக்கறது? என்னமோ இது உன் பூர்வீக சொத்து மாதிரி பேசுற. என் தங்கச்சி முத்தரசிக்காக நான் உனக்கு சீதனமா கொடுத்த இடம்டா இது. ஐயா, என்ன கொடுத்தத சொல்லி காட்டுறீங்களா? டேய், என் பரம்பரைக்கே அந்த பழக்கம் இல்லடா. இப்ப நீ தாண்டா என்ன சொல்ல வச்சிட்ட. கேட்டு பாரு, இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு கூட நான் சொன்னதில்ல. ஐயா, அண்ணன் தான் ஏதோ கோவத்துல புரியாம பேசுறாருன்னா நீங்க எதுக்கே இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க? நீ சும்மாருமா. இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போறான். உண்மை என்னன்னு தெரிய வேணாமா? ஐயா, எப்ப இத சீதனமா எனக்கு கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இது ஏன் இடம் குலசேகரனுக்கு சொந்தமாயிடுச்சு. சரிப்பா, சுத்தி இருக்கிறது ஓ இடமாவே இருக்கட்டும். இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க பங்கஜம்மா. அத வாங்க போறது என் பொண்ணு. இதுல உனக்கு என்னப்பா ஆட்சேபனை? ஐயா, நான் தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லிட்டேன்ல, என்னோட நிலத்துல 10 அடியை இந்த அம்மா ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் ஆட்சேபனை பண்றேன். டேய் குலசேகரா, ஏண்டா அபாண்டமா பொய் சொல்ற? இந்த அம்மா இடத்துல 10 அடி தள்ளி கல்ல போட்டு நீதான் அபகரிச்சிருக்க. என்னது இது? கண்ணால பார்த்து காலால அளந்துட்டா அளவு சரியாயிடுமா? டேய், என் பூர்வீக நிலத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளவு, எல்லை எது வரைக்கும், எல்லை கல்லு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? டேய், அந்த கிழக்கு எல்லையில இருந்து நேரா பார்த்தா ஒரு பம்பு செடி தெரியுது பாரு, அது வரைக்கும் தான்டா ஓயடா. ஐயா, இந்த கண்ணு காலு பூர்வீக சொத்து தெரியும், இதெல்லாம் எதுக்குயா? அளக்க சொல்லுங்க. அளக்கணும், அவ்வளவுதானே. மணிகண்டா, நீங்க போய் அளக்க போங்க. மாமா, இந்த நிலத்தை அளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். இந்த நில விவகாரத்துல நீங்க போய் புகார் கொடுத்து அனாவசியமா எங்க கால நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க. எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பங்குஜம்மா உங்க நிலத்தை அபகரிக்காம இருந்தா நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து நாங்க வாங்க போற நிலத்துக்கு சாட்சி கையெழுத்து போடணும். என்ன, நீ வாங்குற நிலத்துக்கு, அதுவும் உங்க அம்மா சுப்பலட்சுமி பேர்ல வாங்குற இடத்துக்கு நான் வந்து சாட்சி கையெழுத்து போடணுமா? நடக்கிற காரியமா சொல்லு. நடைமுறையில இருக்கிறது தான் மாமா சொல்றேன். பொதுவா நில தகராறுனா முறையா அதுக்குரிய ரெவென்யூ அதிகாரியை அணுகி பிரச்சனையை தீர்த்துக்கிறது தான் வழக்கம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க நிலத்தை பேசி முடிச்சு வாங்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு கடைசியா பத்திரம் பதிவு பண்ற நேரத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து தகராறு பண்ணீங்க. அது எதுக்கு மாமா? நாங்க இந்த நிலத்தை வாங்கி வீடு கட்ட கூடாதுன்ற கெட்ட எண்ணம், அதுக்கு ஒரு தண்டனை வேணும்ல. அதுக்குதான் நீங்க வந்து சாட்சி கையெழுத்து போடணும். ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி, நீ சொல்ற மாதிரி இந்த இடத்துல தப்பு நடக்காம இருந்தா நான் வந்து சாட்சி கையெழுத்து போடுறேன். ஆனா நான் சொன்னபடி இங்க தப்பு நடந்திருந்தா இந்த இடத்தை வாங்காம நீ திரும்பி போயிடணும். ஏன் இங்க மட்டும் இல்ல, இந்த ஆயக்குடியிலேயே வேற எங்கேயும் இடம் வாங்க கூடாது. சம்மதமா? சம்மதம் மாமா.
கங்கா, எதுக்கு மாமா கிட்ட சவால்லாம் விட்டுட்டு இருக்க? நாம முதல்ல இடத்த வாங்குறோம். அத அண்ணனோட பரிபூர்ண சம்மதத்தோட வாங்கணும். இந்த மாதிரி சண்டை சச்சரவுக்கு இடையில இந்த இடம் நமக்கு வேண்டாமா? விட்டுடு கங்கா. சின்னம்மா என்ன பேசுறீங்க? நாம எதுக்கு இந்த இடத்த வாங்காம போகணும்? இவரோட பரிபூர்ண சம்மதத்தோட தான் இந்த இடத்த வாங்கணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கிற காரியமா? சின்னம்மா, 60ஆம் கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுல எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி இதுலயும் வெற்றி கிடைக்கும். சின்னம்மா, உங்க பேர்ல நிலம் வாங்குறது யாரு கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையால கங்கா சாட்சி கைது போட வைப்பா. அந்த சந்தர்ப்பத்தை நாம ஏன் நழுவணும்? பொருடா, நீ சின்ன பையன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போது பார், யாரு சாட்சி கையெழுத்து போட போறாங்க, யாரு இடம் வாங்காம ஓட போறாங்கன்னு. ஏய், வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. மணிகண்டா, நீங்க அடங்க போங்க. சரிங்க. ஜெய் மணிகண்டா. நெல்லு. இந்த ஐயா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிற விசுவாசத்தை இதுல காட்டாத. இந்த சப் கலெக்டருக்கு பயப்படாத. நீ சம்பளம் வாங்குற அரசாங்கத்துக்கு நியாயமா நட. போ. சார், கலெக்டரும் சப் கலெக்டரும் எங்களை எப்பவுமே நேர்மையா இருக்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்மைக்கு புறமா எங்களுக்கு நடக்க தெரியாது. ஏய், ரொம்ப பேசாத. போய் அலடா. வாங்க வாங்க போங்க. பொடி. போங்க போங்க, நேரா போங்க. போங்க, நேரா போங்க சார். அந்த 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 கல்லுக்கிட்ட போப்பா. இந்த பக்கம் நேரா நேரா. இந்த பக்கம் தள்ளி போ. இந்த பக்கம் இங்கதான் நேரா. இந்த பக்கம் வாங்க. ஏய், அந்த கல்லுக்கு நேரா புடி. இந்த பக்கம். டேய், டேப்ப விட்டுட்டு குச்சி எடுத்துட்டு ஓடியா. சீக்கிரமா. புடிப்பா, நேரா புடி. ஐயா நாங்க குச்சி. ஏய், இங்க போடு குச்சிய. சரிங்க. கீழே புடி, நிலத்தை ஒட்டின மாதிரி புடி. ஏய், நிலத்தை ஒட்டின மாதிரி புடின்றத. சரி அப்படி. இந்த பக்கம் வாங்க. அழங்க. வாங்க வாங்க. எவ்வளவு இருக்குப்பா? ஐயா, மொத்தம் 123 அடி இருக்குங்க. 123? அவ்வளவு இருக்காத, கணக்க பாருங்க. இதை பாக்குறேங்க ஐயா. இந்த சர்வே நம்பர்ல 113 அடி தான் இவருக்கு இருக்கணும். ஆனா 123 அடி இருக்குயா. டேய் குலசேகரா, நில்ற. அவங்க இடத்துல நீ 10 அடி தள்ளி கல்ல போட்டுட்டு இப்போ இடத்த அவங்க அபகரிச்சுட்டாங்கன்னு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தகராறு பண்ணிருக்க. ஐயா, காலகாலமா அந்த கல்லு அங்கதான் இருக்கு. டேய், அந்த கல்லு கவர்மெண்ட் போட்ட கல்லுடா. வாக்கியா புறம்போக்கு அந்த பக்கம். அதை மாத்தி போட முடியாது. ஆனா இவங்க இடத்துல நீ மாத்தி கல்ல போட்டிருக்க. சரியான ஆள்றா நீ. சரவணா, உன் மாமனை பாத்தியா? என்னடா கல்லு ஆடுதா? திருட்டுத்தனமா கல்ல மாத்தி நட்டா ஆடத்தான் செய்யும். நீ அவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அவங்க ஓ நிலத்துல 10 அடி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு பொய்யா புகார் கொடுத்துருக்க. நான் தான் என் காலாலேயே தப்படி போட்டு சொன்னடா, அவங்க இடத்த நீ 10 அடி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கன்னு. நீ கேட்கல. அளக்கணும்னு உன் வாயாலே நீ மாட்டிக்கிட்ட. உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போச்சு. தலையரு வாங்க, கல்ல பிடிங்கி மாத்தி நடுவோம். அந்த கல்லை நம்ம தொடக்கூடாது. அது அரசாங்க அதிகாரி தான் நகர்த்தி நடுவாங்க. சரி கங்கா. யாருமே கல்ல நகர்த்த வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்ப இருக்கிற இடமே நமக்கு போதும். அண்ணன் இந்த இடத்த ஆசைப்பட்டார்ல, அது அவரே வச்சுக்கிட்டோம். கேட்டியா? மாமா,
நாங்க இந்த இடத்த வாங்குறதாலையும் வீடு கட்டுறதாலையும் இனி உங்களுக்கு ஆக்ஷேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து சாட்சி கழுத்து போட்டுடுங்க. ஏய் குலசேகரா, நீ சொன்னபடி இதுலயாவது உன் வார்த்தையை காப்பாத்து. ஒழுங்கா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து சேரு. ஏய் சரவணா, ஐயா. உன் மாமனை கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க ஐயா. வர்றேன்டா. வாங்கம்மா. என்ன மாமா போலாமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் நானே வந்து கூட்டிட்டு போறேன். டேய் ஆ? போட. ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி. டேய் டேய் மாறி எந்திர எந்திர. ஏண்டா உன்கிட்ட நேத்துக்கு ராத்திரி என்னடா பண்ண சொன்னேன்? ராவோட ராவா என் கிரவுண்ட்லயும் பங்கஜம்மா கிரவுண்ட்லயும் நடுவுல இருக்கிற கல் எடுத்து என் இடத்துல 10 அடி தள்ளி நட சொன்னேன். என்னடா பண்ண? நட்டேனே. என்னத்த புண்ணாக்கு நட்ட? இந்த பக்கம் நட சொன்னா அந்த பக்கம் கொண்டு போய் நட்டுருக்க. நட்டதுக்கு துட்ட டேய், எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்பாட்டுக்கு நான் உடனே வரேன். ஓகேயா? ஓகே மேடம். அக்கா வாரம்மா. எப்ப வந்த? நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன்க்கா. சரி வா உட்காரு. அக்கா அம்மா இங்க. அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, இப்பதான் உனக்கு இந்த அக்கா ஞாபகம் வந்துச்சா? அக்கா நான் உங்களை மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. எப்பவுமே எனக்கு உங்க நினைப்புதான்க்கா. நான் உங்களை தேடி கலெக்டர் மாமா வீட்டுக்கு போனேன். அத்தை நீங்க இங்க போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை தேடி இங்கேயே வந்துட்டேன். வர வேண்டிய நேரத்துல தேடி வராம இப்ப தேடி வந்திருக்க. குலசேகரன் மாமா கொடுத்த பாஸ் ஆகாத செக் வாங்குவ. கார்த்திக் அண்ணன் கிட்ட இருந்து ஜெயச்சந்திரன் மாமாவுக்கு திட்டு வாங்க வைப்ப. போலி நகைய பேங்க்ல அடகு வச்சு ஏமாறுவ. ஆனா உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அப்படித்தானே? அது அக்கா, நீங்க அம்மாவுக்கு இடம் வாங்குற விஷயத்துல பிஸியா இருப்பீங்க. அதான் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டான்னு. நான் எந்த வேலையில இருந்தாலும் நீ என்ன கூப்பிடலாம். சரிக்கா, இனிமே எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் செய்வேன். ஆமா, உன்னோட ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தெரியும்ல? இன்னும் ஒரு வாரத்துல ஹால் டிக்கெட் வந்துரும். உடனே அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டணும். புரியுதா? சரிக்கா. ஆமா, நீ இன்னும் செக்கப்புக்கு போலியாமே? டாக்டர் கிட்ட கேட்டேன். செக்கப்புக்கு வர வேண்டிய டேட் வந்துருச்சு. ஆனா இன்னும் உங்க தங்கச்சி வரலன்னு சொன்னாங்க. அக்கா நாளைக்கே போயிடுறேன்க்கா. அக்கா இன்னொரு விஷயம், நெல் அறுவைக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க. குட், வெரி குட். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. நானாவது ஐஏஎஸ் மட்டும் தான் முடிச்சேன். நீ ஐஏஎஸும் முடிச்சு தொழில் அதிபராவும் ஆயிடுவ. அக்கா எல்லாம் நீங்க காட்டின வழிதான்க்கா. ரமா, நீ வளரணும். நீயும் சாருவும் என்னை விட வளரணும். அப்பதான் நம்ம அப்பா அம்மாக்கு பெருமை. ஆமா, நீ ஏன் இழைச்சிட்டே வர? சரியா சாப்பிடுறியா இல்லையா? அது இத பாருமா, முழுகாம இருக்கிறவங்க ஒழுங்கா சாப்பிடணும். அடுத்த வாட்டி நான் உன்னை பார்க்கும்போது 6-7 கிலோவாவது வெயிட் போட்டிருக்கணும். இல்லைன்னா உன்னை உட்கார வச்சு 3 வேளையும் சாப்பாடு உன் வாயில திணி திணின்னு திணிச்சிடுவேன். சரிக்கா, நான் ஒழுங்கா சாப்பிடுறேன். சரி. இந்தப்பா ராமு, இத கொடுத்து ஃபார்ம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வா. ஓகே சார். வாங்க மாமா. பாப்பா உட்காரு. வாங்க அண்ணே. அண்ணே உட்காருங்க மாமா, உட்காருங்க. உட்காருப்பா. உட்காருங்கப்பா. ஏய், பெரிய மனுஷன்லாம் நிக்க கூடாது, உட்காரு.
எப்ப ராமு சார். மேடத்துக்கு சேர் கொண்டு வந்து போடுங்க. போடுப்பா. சரிங்க சார். உட்காருமா. கங்கா நீ உட்காருமா. என்ன குலசேகரன், இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி இல்லாமலாம் சாட்சி கையெழுத்து போட வந்திருப்பீங்க. நிலத்துக்கு சொந்தக்காரர் நீங்க தானம்மா? நான் தான் சார். நிலத்துக்கு பேசினபடி எல்லா பணத்தையும் வாங்கிட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, கேட்க வேண்டிய சம்பிரதாயப்படி நான் கேட்கிறேன். ஐயா கிட்ட நிலத்தை வித்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? ஐயாவை பத்தி எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? நல்லா சொல்லுங்க சார். தர்மபுரியில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க உங்களுக்கு ஐயா குணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா சொந்த மச்சனுக்கு தெரியாம போச்சு. ஏய், அதனாலதான் 2வது நாளே இங்க வர வேண்டியதா போச்சு. மாமா, நடந்ததை பத்தி பேசி மாமா மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. பங்கஜம்மா, சுப்லட்சுமா, இங்க வாங்க. வாங்க மச்சான். வாங்க தா. பங்கஜம்மா இங்க கையெழுத்து போடுங்க. சுப்லட்சுமி அம்மா இங்க போடுங்க. கொடுங்க. இந்தாங்க சார். ஆ. குலசேகரன், இதுல சாட்சி கையெழுத்து போடுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்க சொத்தையே எழுதி கொடுக்க போறீங்க. சாட்சி கையெழுத்து தானே, போடுங்க. ரொம்ப நன்றிப்பா. கையெழுத்து என்னமோ நல்லாதான் போடுற. ஆனா தலையெழுத்து தான் சரி சரி. மேடம், நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க. பார்த்து உட்காருமா. மாமா, நீங்க சாட்சி கையெழுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமா. ரொம்ப நன்றிண்ணே. சரவணா, மாமா. வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். மாமா. ஏ குலசேகரா, நில்லு. சரவணா இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. நிலத்தை வாங்கும்போது சாட்சி கையெழுத்து போட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் ஒன்று இருக்கு. சரிங்க ஐயா. குலசேகரனை வெளியில இருக்க சொல்லு, நான் பின்னாடியே வரேன், பார்த்துக்க. சரிங்க ஐயா. கங்கா,